ஒரு பஞ்சலோகத்தில் உள்ள சிலையை இவ்வளவு உயரத்துல யாரும் அமைச்சது கிடையாது. இவ்வளவு குறைச்ச 40 நாள்ல யாரும் செஞ்சது கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெடிஷனல் மரபு மாறாம இந்த மரபு சார்ந்த ஒரு விக்கிரகங்கள் செய்யறது இது முதல் முறை. மிகப்பெரிய சாதனையாகவும் இது ஒரு 4000 கிலோல உள்ள விக்கிரகத்தை இவ்வளவு பிரதிமா லட்சணம் சொல்லுவாங்க. அதாவது சுவாமியோட லட்சணம் இப்படிதான் இருக்கணும். அது பொதுவாகவே தன்வந்திரி ரொம்ப உடல் அழகான உள்ளவர், ரொம்ப அழகு தோற்றமுடையவர். அதாவது அவர் கையில மிகச்சிறந்த அமிர்த கலசம், அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எவ்வளவு உலகத்துல சிறப்பு இதா இருந்தாலும் அதோடைய ஒரு சொட்டு உன்னத மருந்து ஆயிடும் அப்படின்றதோட அர்த்தமா அந்த கையில அதை வச்சிருக்கிறாங்க. மருத்துவ குறிப்புகள், மருத்துவ மூலிகள் சம்பந்தப்பட்டமான ஏடுகள் இடது கையில வச்சிருக்கிறாங்க. பெருமாளுடைய இன்னொரு சுரூபம்ன்ற மாதிரி சங்க சக்கரத்தை வச்சிருக்கிறாங்க. அதை சமபாத ஸ்தானகத்துல செஞ்சிருக்கிறோம். மிக பிரதிமா, அதாவது ஒரு நல்ல ஒரு அளவுகோலோட அளவு நுட்பத்தோட ஒரு சிறிதளவும் குறையாம சிறந்த முறையில குறைந்த நாள்ல ஒரு சிறப்பான சேவை செஞ்சிருக்கிறோம். இது போகிற இடம் முதனஹள்ளி, சிக்பலாப்பூர், நியர் பெங்களூர் ஏர்போர்ட். அது பிரசாந்தி பால மந்த்ரா ட்ரஸ்ட் அப்படின்றவங்களுக்கு ஸ்ரீ சத்குரு மதுசூதன் சாய் அவர்களுக்காக இது செய்யப்பட்டு இன்றைய ட்ராக்ல அனுப்புறதா இருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பு அவ்வளவு பெரிய சேவை செய்யற இடத்துல எனக்கு ஒரு சிறு துளி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி இந்த சிற்பம் அதை விட பல சிறப்புகளை கொண்டிருக்குது. அதாவது 77 மீட்டருக்கு மேலதான், கிட்டத்தட்ட 240 அடிக்கு மேல இந்த சிற்பம் நிறுவப்பட போகிறது. அது அந்த டூம், அது ஒரு பெரிய டூம். அதாவது இந்த சிலையே ஒரு 30 அடி மதிக்கத்தக்க ஒரு உயரமுள்ள ஒரு சிலையா தான் செஞ்சிருக்கிறோம். இது அந்த பெரிய டூமுக்கு மேல 77 பிளஸ் இதோட ஒரு 7.5 மீட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 84 மீட்டர் உயரத்துல இது இருக்க போகுது. அந்த மாதிரி இது அமைப்புல இந்த மாதிரி ஒரு சிலையை ஒரு பஞ்சலோகத்துல உள்ள சிலையை இவ்வளவு உயரத்துல யாரும் அமைச்சது கிடையாது. இவ்வளவு குறைச்ச 40 நாள்ல யாரும் செஞ்சது கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெடிஷனல் மரபு மாறாம இந்த மரபு சார்ந்த ஒரு விக்கிரகங்கள் செய்யறது இது முதல் முறை. பண்ணற்ற பெரிய விஷயங்களை சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். நான் உங்களுக்கு நேரம் கருதி இதை இந்த நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த சிலையும் நம்ம நாட்டுல செஞ்சதா இருக்கணும். நம்மளுடைய லட்சணங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள் வலுவாம செய்யணும். நம்ம உபயோகப்படுத்துற உலோகங்கள் கூட சிறப்பானது. தஞ்சாவூர் உலக சிற்பம்ன்றது உலக பிரசித்தி. அதே மாதிரி அதுல வழி நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் சிறந்த இந்த மாதிரி சிலைகள் வெளிநாட்டுக்கு இன்னும் அனுப்பக்கூடாது, நம்ம நாட்டுல செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய வேண்டுகோளா எல்லாரும் பாதம் தொட்டு வேண்டி விடைபெறுகிறேன்.